மற்றொரு அண்மை செய்தி. கொடைக்கானல் அம்மா உணவகத்தில் விறகு அடுப்பில் சமையல் செய்யும் ஊழியர்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்பில் சமையல் செய்யும் ஊழியர்கள் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கொடைக்கானல் அம்மா உணவகத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஊழியர்கள் விறகு அடுப்பில் சமையல் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. அம்மா உணவகத்தில் தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்பில் சமையல் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்களாக எரிபொருள் விநியோகம் தடைபட்டு இருக்கிறது? இது சீராவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள். வினோத், ஈரான் அமெரிக்க போர் பதற்றம் காரணமாக நம்ம இந்தியாவிலேயும் பல்வேறு பகுதிகளில் சமையல் எரிவாயு, அதாவது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுது. இந்த நிலையில திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானல்ல தற்போது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு கடுமையாக ஏற்பட்டிருக்கு. குறிப்பா நேற்று முதலே இங்குள்ள உணவு விடுதிகள்ல சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு உணவகங்கள், பெரும்பாலான தங்கும் விடுதிகள் அடைக்கப்பட்டுள்ளன. பலரும் ஒரே நேரத்துல கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக விறகுகளுக்கு மாறி வருவதால அதனுடைய விலையும் உயரக்கூடிய அபாயகரமான நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கு. இது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அடித்தட்டு மக்களை மிகவும் பாதிக்கும்னு உறுதியா நம்பப்படுது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரி அருகே உள்ள அம்மா உணவகத்துல சமையல் எரிவாயு பற்றாக்குறையால விறகு வாங்கி உணவு சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறி வர்றாங்க. மேலும் அம்மா உணவக ஊழியர்கள் கேஸ் தட்டுப்பாடு காரணமா தற்போது விறகு அடுப்புக்கு மாறி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானல்ல பொதுவா ஆண்டுதோறும் மார்ச் மாத இறுதியிலிருந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 காலகட்டம் உச்சகட்டமான சீசன் காலகட்டம். இந்த காலகட்டத்துல தான் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்வாங்க. இந்த ஆண்டு சீசன் தொடக்கத்திலேயே ஏற்பட்டுள்ள இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு கடந்த இந்த ஓராண்டாக சுற்றுலா பயணிகளுடைய வரவை இந்த சீசனுக்கு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும், தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கும், சுற்றுலா பயணிகளையே நம்பி இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகளுக்கும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியுது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.